ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்துட்டு வீடியோ இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்து போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. முதல்லாம் வீட்டிலே இருக்கும்போது தோட்டத்திலேயே எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டு தெரியுவேன். அப்போ வீடியோ போட்டது. இப்போ தோட்டத்துக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு சுத்தமாக நேரம் கிடைக்கிறதே இல்லை. அதனால நானும் வீடியோ போடுறதும் இல்லை. எனக்கு என்ன ஒரு ஃபீலிங் அப்படின்னா, முதல்ல வீட்டில் இருக்கும்போது இந்த தோட்டத்துக்குள்ளே எப்போ பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும், என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், எப்போ பார்த்தாலும் இந்த தோட்டத்துக்குள்ளேயே தான் தெரியுவேன். இந்த தோட்டத்து வீடியோ தான் வரும். இப்போ வேலைக்கு போனதுலேருந்து இந்த தோட்டத்துக்குள்ளே என்னையால் வரவே முடிகிறதில்ல. அதனால் இந்த தோட்டத்தோட நிலைமை பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த வாழை மரத்தோட இலைகள் எல்லாமே சருகு அப்படியே காஞ்சு நிறையா நிற்கிது பாருங்கள். அந்த மாதிரி நிற்கிது. அதுவும் க்ளீன் பண்ணாமல் கிடக்கு. தோட்டமே ரொம்ப குப்பையாக ஆயிடுச்சுங்க. என்னை பார்த்து இந்த செடிகள் எல்லாம் கேள்வி கேட்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். என்ன அப்படின்னா, நீ வீட்டில் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் பொழுதோடு எங்கள் கூடயே இருந்த, நீ ஒரு வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கு பின்னாடி எங்களை கண்டுக்கிறது கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி எனக்கு தோணுது. பிள்ளைகளுமே அப்படி தான் கேட்பாங்க. வீட்டில் கணவரும் அப்படி தான் கேட்பார். நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்னு இப்போல்லாம் எங்களை பார்த்தா அவங்களுக்கு ஒரு மனசில் கூட தெரிகிறதில்ல, எங்கள்கிட்ட பேசுகிறதில்ல, தேவையான எதுவும் செஞ்சு கொடுக்குறதில்ல அப்படின்னு அப்பப்போ வீட்டில் சண்டை வரும் எப்பயுமே. அதே மாதிரி இந்த செடிகள் எல்லாம் இன்றைக்கி என்னை பார்த்து கேட்குற மாதிரி இருக்குது. அது தப்பு தாங்க. ஏன்னா நானுமே ரொம்ப நாளாக அந்த தோட்டத்துக்கெலாம் தண்ணிலாம் அடிக்க வரல. ரொம்ப காஞ்சிருச்சு. வீட்டில் சொல்லுவேன். என் தம்பி வைப்பு தான் இப்போ பூத்தோட்டத்தை பார்த்துக்குறாங்க. அவங்கக்கிட்ட சொல்லுவேன், செடிக்கு தண்ணி அடிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பூச்செடிக்கு மட்டும் அடிச்சுட்டு இதை அப்படியே போட்டு போயிடுவாங்க. 10 தடவைக்கு அப்புறம் ஒரு தடவை அடிப்பாங்க போல். தோட்டம் ரொம்பவே வேஸ்ட் ஆயிடுச்சு. எனக்கும் கொஞ்சம் மனசாட்சி உறுத்துற மாதிரி இருக்குது. தண்ணி அடிக்கணும்னு நினப்பேன், ஆனால் அதுக்குள்ளே வரவும் முடிகிறதில்ல, அதுக்கான நேரமும் கிடைக்கிறதில்ல. சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனிமேல் எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நம்ம ஆசையாக வச்ச அந்த வாழைக்கண்டுகளுக்கும், கொய்யா மரம், சீத்தா மரம், தென்னை மரம் எல்லாத்துக்கும் நம்ம தண்ணி அடிச்சிடணும். பூச்செடி அவங்க பார்த்துப்பாங்க. அதனால் இப்போதைக்கு நம்ம அதை பார்க்குறதில்ல. அவங்க பார்த்துக்குறாங்க. அவங்களே பராமரித்து எடுத்துக்கிற சொல்லிட்டேன். அதனால் பார்த்துப்பாங்க. நமக்குன்னு பலன் தந்த இந்த செடியிலையாச்சும் நம்ம பார்க்கணும்ல. எவ்வளோ வாழைப்பழம் சாப்பிட்ருக்கோம். உண்மைக்குமே அதெல்லாம் மறக்கக்கூடாது. நிறையா வாழைப்பழம் சாப்பிட்ருக்கோம். பெருசு பெருசாக இருக்கும். இப்போ வாழை மரம் தார் விடுது. அவ்வளோ பெருசாக காய் பிடிச்சி பலன் தர மாட்டேங்குது. அப்படியே மரத்தோடு சாஞ்சிருது. அதனால் எனக்கு இப்போ அதில் விருப்பம் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே விட்டுட்டேன், பராமரிப்பு இல்லாமல். இப்போயுமே 2 தார் விட்டுருக்கு. என்ன ஆகுதுன்னு தெரியல. கடைசி வர பழுத்து வருமா இல்லை சாயுமான்னு தெரியல. இந்த தார் வரும்னு நினைக்கிறேன். இன்னொன்று விட்டுருக்கு பாருங்கள். வந்துச்சுன்னா சந்தோஷம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு எங்கள் வீட்டு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு. இந்த தடவை வந்துச்சுன்னா சந்தோஷம். பப்பாளி மரம் மாடியை தாண்டி போயிடுச்சு, பறிக்கவே முடியல. அப்பப்போ நானும் அணிலும் எலி எல்லாம் சண்டை போட்டு 1-2 பறிச்சிடுறது. இதை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். என்னோடய ஃபீலிங் இது. என்னோடய உறவுகளானவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ வாய்ஸ் கொடுத்து போட முடிஞ்சிச்சு அப்படின்னா போடுறேன். அப்படி இல்லைன்னா என்னால் என்ன வீடியோ போட முடியுதோ அந்த வீடியோ மட்டும் வரும். எப்பயுமே என்னோடய சேனலுக்குன்னு சொல்லிட்டு சில பேர் இருக்கீங்க. அதில் பாசித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பிலாம் மறக்காமல் நலம் விசாரித்து கமெண்ட்லாம் போடுவாங்க. இப்போ நானும் சேனலுக்குள்ளே வர்றது இல்லையா, அதனால் நம்ம வீடியோ போடாதப்போ எப்படி வீடியோ பார்ப்பாங்க. இப்போ தான் கொஞ்ச நாளாக கோயில் வீடியோ வருது. அது என்னென்னா வாராகி அம்மன் கோயில் வீடியோ வருது. அங்கே போகிறதுனால அங்கே அவங்க கொடுக்குற அப்டேட்டை அப்பப்போ நானும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதையுமே பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னால் வீடியோ போட முடிஞ்சுன்னா கண்டிப்பாக போடுறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.